ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு கூட ஒரு மினி சீரிஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஃபாதர் மேரிட் டு டான்ஸ் டீச்சர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இன்ட்ரோவும் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எபிசோட் நீ கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் ட்ராப் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இன்ட்ரோ கொடுத்துடலாம்டா. இதில் ஜங்குக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தையோட இருக்காங்க. ஓகேவா? அவங்க ஒய்ஃபு இறந்துட்டாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு பேபி இருக்குது. அந்த பேபிக்கு 2 years ஆகுது. பேர் ஜங்ஷன். ஆனால் கூப்பிட்றது குக்கி அப்படி கூப்பிடுவாங்க. ஓகேவா? அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. ஜிமினுக்கு இப்போ ஜங்கோட ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப் தான் ஜிமின். ஓகேவா? அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகி 6 months தான் ஆகுது. ஜங்குக்கு 2 அண்ணா. ஃபர்ஸ்ட் பிரதர் தான் நம்ம யோங்கி அண்ட் டே தான் வந்துட்டு மேரிட் ஆனவங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ஜூன் அண்ட் ஜின்னு மேரேஜ் ஆகணும். ஓகேவா? ஜின்னும் டேவும் பிரதர்ஸ் தான், ஒரே வீட்டை சேர்ந்தவங்க, பிஸ்னஸ் பார்ட்னரோட பசங்க. அவங்க தான் இவங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போது அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஃபைனலாக எங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீடை காமிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வீடு. அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, ரொம்ப பெரிய வீடு. அவ்வளோ மெய்டு, அவ்வளோ பேர் இருப்பாங்க. இதில் ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று இருக்குது. ஐயோ, என்ன அதில் டஸ்ட்டாக இருக்குது. ஜங்க் சார் பார்த்தா அவ்வளோதான் தொடச்சி எடுத்துருவா சொல்லிட்டு ஒரு மெய்டு போயிட்டு அதில் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறிட்டு அந்த பிக்சரை துடைக்கிறாங்க. அது மிரரில் தான் இருக்குது. அந்த அந்த ஃப்ரேம் வந்து மிரரால் செஞ்சது தான். அது பார்க்குறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ அவங்க தொடச்சிட்டு இருக்கும்போது லைட்டாக ஹேண்ட் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. இப்போ அந்த ஃபோட்டோவோட சவுண்டு கேட்குது. கரெக்டாக ஒருத்தவங்க ஸ்டெப்லேருந்து இறங்குறாங்க. அவங்க இறங்கும் போது எப்போயுமே அந்த வாழை தான் பார்ப்பாங்க, அந்த வாலில் உள்ள பிக்சரை. இப்போ அந்த வாலில் அந்த பிக்சர் கீழே விழுந்திருக்கு. அதை ஒரு பர்சன் எடுக்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. இப்போ அந்த மேடு தான் அப்படியே ஹேண்டில் அந்த மவுத்தில் வந்து ஹேண்ட் வச்சு நின்றுருக்காங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. பார்த்து அந்த ஃபோட்டோவை காணும். கீழே ஒரு பர்சன் கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது. அது உடஞ்சி போயிருக்கு. அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சன் கையில் அந்த கிளாஸ் பீஸோட தான் வச்சு நின்றுருக்காங்க. உடஞ்சதோட எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இதை யார் எடுத்து சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ மேடு சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நான் வேறு யாரும் நம்ம ஜிமின் தான் சொல்கிறாங்க. நான் தெரியாமல் சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜங்குக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு அந்த ஜிமினோட கணத்தில். அப்படி ஒரு வலி. அந்த சவுண்டில் கிச்சனில் உள்ளவங்க எல்லாம் வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லி பர்சன் கத்துறாங்க. இப்போது ஜங்க் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, என்ன பண்ணிட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா தான் ஜங்கோட அம்மா அந்த மாதிரி கத்துவும் ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கம்மா, இந்த ஃபோட்டோவை யாரும் கை வைக்கணும் சொல்லிக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ அது மாரி பார்க்குறாங்க. சார் அழுக்காருன்னு சொல்கிறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. யாரும் ஒன்று எடுக்க சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. ஜிமின் தெரியாமல் விட்டுட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு பர்சனை கூப்பிட்றாங்க. மேக்கப் சொல்லி கூப்பிட்றாங்க. யாரா ஜங்கோட செக்ரட்டரி ஓடி வராங்க. சார் சொல்கிறாங்க வாங்கிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜங்கும் அந்த ஃபோட்டோ அந்த மெக்கும் அதை வாங்கிக்கிறாங்க நம்ம ஜிமினோட ஹேண்ட்லேருந்து. எனக்கு இன்னும் 1 hourல இது ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு புதுசாக அதே மாதிரி வரணும் அப்படி சொல்கிறாங்க. என்னோட ரூமுக்கு அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ மெக்கு வெளில போகும்போதே நினைக்கிறாரு, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் உள்ளவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ நீ அடிச்சிருக்க பாரு, அவங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த அடி 1 day நீ கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. மெக்கு தான் நினச்சிட்டு போகிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து அவர் போயிடாரு. இந்த பக்கம் ஜங்கு தான் வந்துட்டு அப்படியே வந்து மேலே போயிடுறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கஷ்டமாக வாப்பா கூட்டிட்டு வந்து அப்படியே சேரில் உட்கார வைக்கிறாங்க. போயிட்டு ஒரு ஜெல்லர் எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டு விடுறாங்க. கொஞ்சம் வலிக்காமல் இருக்கு, தெரியாமல் இருக்கும் சொல்லிட்டு போட்டு விடுறாங்க. இப்போ 2 பசங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. என்ன பாசோட கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அதை சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவங்களும் போயிட்டு அவங்களோட குழந்தைங்க ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஜின்னும் நம்ம டேவும் தானே. ஓகேவா? அவங்களுக்கு பசங்க இருக்காங்க. 2 பேருக்குமே ஸ்கூல் போகிற அளவுக்கு பசங்க இருக்காங்க. ஒரு பையனுக்கு ஒரு 4 years, நம்ம டேவோட பையனுக்கு ஒரு 4 years, நம்ம ஜின்னோட பையனுக்கு ஒரு 6 இருக்கும். 2 பேருக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேரும் ஸ்கூல்லாம் போவாங்க. இங்கே ஒரு குழந்தை தான் அவர் ரூமில் அழுது மம்மா அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. இப்போ ஜங்க் கரெக்டாக உள்ளே வராங்க. வச்சுச்சோ குக்கிமா என்ன சொல்லி கேட்குறாங்க. மம்மா சொல்லி கேட்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. மேரேஜ் ஆகி 6 months ஆகுது. ஆனால் எனக்கு குக்கி உங்கள்கிட்ட அவ்வளோ அட்டாச் ஆகிருக்கான். என்னென்னு தெரியல, நீ என்ன பண்ணணும் கூட எனக்கு தெரியல சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ அப்படி இந்த பேபி தூக்கிட்டு வராங்க. இந்த அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினும் டைனிங் டேபிள் உட்காந்துருப்பாரு. பேபி வாங்குறாங்க. மம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பேபி என்ன பண்ணுறா அப்படியே ஜிமினி சிக்ஸ் போய் கிஸ் பண்ணுது. இப்போ ஜங்க் அடிச்சு அந்த இடத்துல தான் அந்த பேபி கிஸ் பண்ணுது. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களோட அப்பா அடிக்கிறாரு, நீ எனக்கு கிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு மம்மா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. குழந்தை ஒரு மாதிரி கூப்பிட்டே இருக்கு. ஜிமினுக்கு அந்த வருஷம் கேட்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா தான் ஒரு மில்க் எடுத்துடுறாங்க. இந்த இது கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்து பேபி கொடுக்குறாங்க. பேபி க்யூட்டாக குடிக்குது. ஜிமினை பார்த்துட்டே குடிக்குது. அது ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சதே இல்லை. ஜிமினா இங்கே மேரேஜ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் கூட ஜிமினோட பிரிஞ்சதே கிடையாது. அது பிரிஞ்சதுனால அதுக்கு ஒரு மாதிரி வந்து ஒன்றும் அழ ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை அது ஃபீவரே வந்து அந்தளவுக்கு அது அடைச்சிடா இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. மேலே போய்ட்டு ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் எதுவும் ஃபீல் ஆகுது. அடிச்சது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மேடு தான் உள்ளே வராங்க. ஜங்குக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு சார் சொல்கிறாங்க காஃபி சொல்கிறாங்க வச்சுட்டு அவங்க திரும்பி போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. மன்னிச்சிருங்க சார் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் தான் சார் தெரியாமல் ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே விட்டா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஜங்கு எந்திரிக்கிறாங்க. என்ன சொல்கிறது கேட்குறாங்க. ஆமாம் சார் நான் தான் சார் ஃபோட்டோ ஃப்ரேம் தெரியாமல் கீழே விட்டுட்டேன் சார். ஜிமின் சார் அதை எடுத்தாங்க. நீங்கள் அடிச்சிட்டிங்க அவசரப்பட்டு. மன்னிச்சிருங்க சார். என்ன தான் சொல்லிட்டு அந்த மைட்டு சொல்ல
ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது ஏன் அங்கேயே சொல்கிறாங்க, என்ன நீங்கள் கோவமாக இருந்தீங்களா, அது மாதிரி ஜிமின் சார் சொல்ல விடல அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ போயிடாரு இந்த பர்சன் போயிடாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணியிருக்கா சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. நான் என்ன தான் பண்ணணும்னு தெரியலையே, நான் ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு அவருக்கு கூட கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. இப்போது நம்ம ஜங்கு ஆஃபீஸ்க்கு ஃபைனலாக டேட் வந்துடுறாங்க. கீழே இங்கே நம்ம ஜிமின் தான் அவங்க வந்துட்டு பேபி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்கு அம்மா நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் 2 பர்சன் வராங்க. ஜின் டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. பேபிஸ் ரெடியாக சொல்கிறாங்க. ரெடி சொல்கிறாங்க. இப்போது அந்த பசங்களாம் வந்துட்டு ஒரு குழந்தை பேர் டேகி, அதான் ஒரு பையன் பேர், இன்னொரு பையன் பேர் ஜூனு. அந்த பையனும் 2 பசங்களும் வராங்க. டேட் நாங்கள் ரெடி சொல்கிறாங்க, வாங்க ஸ்கூல் போகலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஜின் டே பாய் அம்மா பாய்மா சொல்லிட்டு சரிட்டு அப்படியே அவங்க குழந்தை கூட்டு போகிறாங்க. இப்போ ஜங்கு அவங்க அம்மாட்ட போய்ட்டு பாய் சொல்லிட்டு பேபி தூக்கி எப்படி கிஸ் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு. பேபி கியூட்டா ஜங்கு கிஸ் பண்ணிட்டு டேட்டா அப்படி சொல்லிட்டு டேட்டா தான் பாய் சொல்லிட்டாங்க. சேஃப் வர சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே ஜிம்மோட சிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்மோட சிக்ஸ் அப்படியே ரெடிஷாக இருக்குது. அது பார்க்குறது ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. எதுவும் சொல்லாமல் அப்படியே பேபியை நம்ம ஜிம்மிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜிம்மி இது வரைக்கும் ஜங்கு கிட்ட எப்படின்னா ரொம்ப அவரோட நார்மல் டோனில் பேசவே மாட்டார். எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம ஒருத்தவங்களுக்கு டேக் பண்ணணும்ல, லவ்லி டேக் அதெல்லாம் பேசுனதே கிடையாது. நார்மலாக ஏதோ எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ கேஷுவலாக அந்த மாதிரி ஒரு நார்மல் வாய்ஸில் தான் பேசுவார். இப்போ ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க. என் ட்ரீமில் அடிக்கடி ஒரு வாய்ஸ் வரும், ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் உங்ககிட்ட நீ சொன்ன எப்படி எனக்கு கேட்கணும் ஆசை, ஆனால் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். நான் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட அந்த வாட்ஸ்அப் வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அதை சொல்ல மாட்டேன். அந்த எனக்கும் என் ட்ரீமில் வர பாசம் எனக்கும் ஏதாவது கனெக்டட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜங்கு போனதுக்கப்புறம் அமைதியாக இருக்காங்க, எதுவும் சொல்லாமல். இப்போ ஜிமின் அவன் ஜங்கு உடம்பு பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி நீ அகாடமி போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நான் போகணும்னு சொல்கிறாங்க. சரிட்டு சரி போய் கிளம்பு சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு மேலே போய்ட்டு ரெடி ஆகிறாங்க. ரெடி கீழே வராங்க. ஓகே பேபி நான் போய்ட்டு வரேன் சொல்லிட்டு போக பார்க்க பேபி அழுது மம்மா அப்படி சொல்லிட்டு அழுது சொல்கிறாங்க. இப்போ சின்ன டைம் பார்க்குறாங்க. குடி ஜிம்மி நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை குடி ஜிம்மி நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. சொல்ல சரி ஜிம்மினும் போகலான்ட்டு போகாது. பேபி ரொம்ப ட்ரை பண்ணுது மம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்டில் ஒரு மாதிரி உதறிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு ரொம்ப பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட்டிகிட்டு போறியாப்பா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாண்டி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நீ உனக்கு ஒன்றும் ஸ்டைன் இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவங்க பேக் பண்ணி தராங்க. இப்போ ஜிமினும் அந்த பேபி தூக்கிட்டு அப்படி வெளியே வராங்க. இங்கே ஜிமினுக்கு ஒரு கார் இருக்குது. ஜிமின் போய்ட்டு அந்த காரில் உட்காரு. ஏன்னா ஜிமின் வந்து டான்ஸ் டீச்சர்னால் சாதாரண வெறும் டீச்சர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய அகாடமியில் அவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஓகேவா, அவர் என்ன பண்ணுறாருன்னா பேபி அப்படி காரில் உட்கார வச்சுட்டு கார் அந்த பேபிக்கான சீட் இருக்குல்ல அதில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதுவுமே சொல்லாமல் பேபி பாட்டுக்கு அப்படியே அந்த ஒரு மாதிரி கை காலட்டி விளையாடிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம ஜிமினும் அவர் பாட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. டேரக்டாக கார் ஒரு அகாடமியில் ஒரு டான்ஸ் அகாடமி தான், பெரிய அகாடமி. அதுக்குள்ளே வந்துட்டோம். அப்படி நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா கார் ஸ்டாப் பண்ணிட்டு பேபி தூக்கிட்டு அந்த இப்போ ஒரு பசங்க வராங்க. அந்த ஸ்கூலில் வர பார்க்குற ஒரு பசங்க ஒரு ஸ்டாஃப் தான் வராங்க. வந்துட்டு குட் மார்னிங் ஜிம் சார் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. திங்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் நீங்கள் போங்க சார் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் அவங்க காரை திறந்துட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் பேபி தூக்கிட்டு உள்ள வராங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. ஜிமின் ஒரு கூப்பிட்றாங்க. ஜிம் டான் பண்ணுறாங்க. காய் எப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க காய் கிட்ட வராங்க. கிட்ட வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சிக்ஸ் தொட்டு பார்க்குறாங்க. அது ஒன்றும் சொல்கிறாங்க. என்னாச்சு இது என்ன கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காய் சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு அவன் அடிச்சா நான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டாங்க. என்ன இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் வீட்டில் நடந்த சொல்ல அவருக்கு காய்க்கு அவ்வளோக்கும் ஒரு ஏண்டா அப்படி இருக்கான் சொல்கிறாங்க. இங்கே பாரு காய் வீட்டு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் சொல்கிறாங்க. ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல சொல்கிறாங்க. உனக்கு உண்மையை தான் தேவையா சொல்லி கேட்குறாங்க. ஓகேக்கா என்னோட ஜங்குக்கு தானே சொல்கிறாங்க. நீ இங்கே பாரு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஜிமின்னு சொல்கிறாங்க. நீ இப்படி ஹர்ட் ஆக பார்க்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே எனக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் சரியாக சொல்கிறாங்க. நீ எதுவும் சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. நான் சொல்லலை அப்படி சொல்லிட்டு கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க பேபியா. நீ போயிட்டு ஜெகப்பி அவங்க வெயிட் பண்ணுறாங்க. போய் பாரு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் போகிறாங்க. இதில் யார் யார் பார்ட்னர்னா காய் ஜிமின் ஜேஹோப் டேமின். ஓகேவா 4 பேர் பார்ட்னராக இருக்காங்க. இந்த சியோலே இருக்கிறதே பெரிய டான்ஸ் அகாடமினா அது இதுதான். இங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப எப்படின்னா ரொம்ப பெஸ்ட் டான்ஸிங் வந்து அங்கே தான் அங்கே தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜிமின் போகிறாங்க. கமின் ஹேங் சொல்கிறாங்க. என்னடா கம்மிலாம் கேட்டுட்டு உள்ளவாடா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் உள்ள போகிறாங்க. குட் மார்னிங் ஹேங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜேஹோப் உள்ளரா அப்புறம் நோட்டில் என்ட்ரி பண்ணிட்டு பாரு. இப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ் பார்க்குறாங்க. என்னது சொல்லி கேட்குறாங்க. ஒன்னோட ஹேங் சொல்கிறாங்க. என்னது எதுன்னு கேட்டால் சொல்கிறாங்க. ஒன்றும் ஹேங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நீ என்கிட்ட சொல்கிறியா நான் எனக்கு ஃபோன் பண்ணவா சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லிட்டாங்க. ஒன்றும் ஹேங் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு இப்போ ஜிம் அங்கே நடந்து சொல்கிறாங்க. இப்போ ஜெகப்புக்கு கோவம் வருது. நான் உண்மையாக வந்துட்டு கேட்குறேன் எதுக்காக நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. லவ் பண்ணதா இல்லைன்னு சொல்ல லவ் பண்ணி அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுக்காக நீ அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு செகண்ட் மேரேஜ் அவனுக்கு தலையெடுத்தா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் கேட்குறாங்க. என்ன அங்கே எல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னு பேசலாமா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் அவனுக்கு இப்போ உன்னை யாரு கூட ஞாபகம் இல்லை. இப்போ அவனை மேரேஜ் பண்ணிட்டு நீ கஷ்டம் தான் படுவோம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு இறந்து
போன ஒய்ஃப் கூட இருக்காங்க 2 வருஷம் அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டு அப்படி கூட ஸ்டில் அவங்க வந்து இன்னும் நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கா. ஒன்று இப்படி ஹர்ட் பண்ணுறான். இந்த மேரேஜ் கூட இருக்காங்க பேபிக்காக தான் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. சிம்னி எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. இல்லை ஹேங் சொல்கிறாங்க. ஒன் டே எல்லாமே மாறின நம்பர்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்கா, உன்னால் தாண்டா ஒயன் என்ன மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. சிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி ஹேங் சொல்கிறாங்க. பாரு நான் அதுக்கு சொல்லல, அவள் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிறா, அவ்வளோ உன்னோட அம்மா ஹர்ட் ஆகிறதே நீ தானே ரீசன், நீ இப்படி இருக்கனால தானே சொல்கிறாங்க. இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஜவுக்கு, ஆனால் இப்போ கூட ஒயனுக்கு வந்து ஹாப்பியாக இல்லை. நீ ஏன் ஜவுக்கு மேரேஜ் பண்ணிட்டு தான் கேட்குறா. ஏன்னா பழைய ஜவுக்கு அந்த மேரேஜ் பண்ணிக்கும் எப்படினாலும் பண்ணுன்னு சொல்லியிருப்பா. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜவுக்கை பார்க்க அவளுக்கு பிடிக்கவே இல்லை. திட்டுறா என்ன, இப்போ எவ்வளோ திட்டுறா, எதுக்காக அந்த மேரேஜ் நடந்துச்சு, நீங்கள் எதுக்கு மேரேஜ் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கேட்டே இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் திட்டுறாங்க. நம்ம ஜிம்மியோட அக்கா தாண்டா ஒயன், ஓகேவா. ஒயன் ஒரு டாக்டர், நம்ம ஜெகப் வந்து டான்ஸ் இந்த அகாடமியில் தான் இருக்காரு. டான்ஸ் ஃபீல்டு தான் ஒரு நம்ம ஜேகப்புக்கு ஒயனது ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் ஜிம்மினை தெரியும். ஜிம்முக்கு இது இதில் பேஷனாக இருக்கிறதுனால, டான்ஸ் ரொம்ப பேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் அவர் இவர் வந்து பார்ட்னராக சேர்த்துருப்பார். அவர் அவர் வந்து டான்ஸ் நல்லா ஸ்டடி பண்ணி அதில் வந்து பெரிய ஒரு கிராஜுவேட் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் டான்ஸ் அகாடமிக்குள்ளே வந்திருப்பார். இவங்க இப்படி ஒரு ஃபேமிலியாகவும் இருக்காங்க. ஆனால் ஜேகப்புக்கு ஒயனை மேரேஜ் பண்ணி ரொம்ப ஆசை, ரொம்ப வருஷம் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒயன் தான் ஜிம்மோட லைஃப் வந்து செட்டில் ஆகணும், ஜிம்மில் ஹாப்பியாக இல்லாமல் நான் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது அவங்க லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும், அவங்க வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ நினைக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க மேரேஜ் வந்து பண்ணிக்கவே இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஹோபி சொல்கிறாங்கல்ல, அவன் நினச்ச மாதிரி இப்போ பெரிய ஆளாட்டால ஒரு நம்பரும் டாக்டராக இருக்கா, எல்லாமே இருக்குது, எல்லாமே லேர்ன் பண்ணிட்டா, அம்மாவை நல்லா பார்த்துக்கிறா, நீயும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் ஹோபி, அவங்க பேசுகிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ எங்களை பற்றி பேசுகிறத விட நீ ஒரு லைஃபை பாரு, ஓகேவா. ஜாங்கோட மனசு மாறுமா இல்லை அவனுக்கு வரசு ஞாபகம் வருமா வராது சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வராது, வந்தாலும் அவருக்கு ஆபத்து உயிருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லைஃப் லாங் இப்படியே பேச சொல்கிறாங்க. எனக்கு இப்படியே ஒரு நெக்ஸ்ட் என்னை வந்து ஏற்றுக்கிட்டோம், ஒரு செகண்ட் ஒய்ஃபா, அவரோட லைஃப்பில் ஒரு செகண்ட் பார்ட்டாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல, அவங்க மேலே இருந்ததுக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ ஒரு நடு ரோட காமிக்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ ஐ லவ் அப்படி சொல்லவே சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் இறங்குங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க சொல்கிறாங்க. ஹோபி அங்கே பாருங்க, அவர் இறங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு பாரு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நீ சொல்லு ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லு, எல்லாருக்கும் போய் கத்தி சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவன் ஜிமின் பார்க்குறவங்க ரொம்ப ஆக்குவராக இருக்குது. இங்கே பாரு ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, இறங்கடா சொல்கிறாங்க. அவன் சொல்லுவான் நீ வா சொல்கிறாங்க. இல்லைக்கா நீ சொல்லு, நீ என்ன அவன் சப்போர்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. பாரு நான் ஃப்ரெண்டாக இருக்காண்டா, ஆனால் அவன் எனக்கும் ஃப்ரெண்டு தானடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் இன்ட்ரோ பண்ணி வச்சுக்க கூடாதுடா, பெரிய தப்புன்ட்டேன், உனக்கு ஜிம்மில் இன்ட்ரோ பண்ணி வச்சதுனாலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. காய் நம்ம ஜெகப்பு ஜிமின் நம்ம 3 பேர் நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்களே சொல்கிறாங்க. நீ தான் சொல்லண்டா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆக்குவராக இருக்குது, அங்கே பாருங்க எத்தனை பேர் என்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டா சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஐ லவ் யூ சொல்கிறாங்க. கேட்கல அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. இப்போ இன்னும் கேட்கல சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி தொண்டை ஒரு மாதிரி த்ரோட் பெயினோட ஜங்குக்கா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நடு ரோட்டில் கத்துறாங்க. இப்போ தான் அப்படின்னு ஜங்குக்கு அந்த ஒரு சின்ன ஒரு அந்த வால் மாதிரி இருக்கார், ஏறி நின்றுப்பாரு நடு ரோட் மின்வேல அந்த சைடு நின்றுப்பாரு பிரிட்ஜ் மேலே. இப்போ டக்குனு கீழே குதிக்கிறாரு. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு என்ன இந்த பசங்க ரேஸே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜங்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ ஃபைனலாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டா சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நான் சொல்லுவேன், நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு நான் மட்டும் எத்தனை டைம் கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பேன், எத்தனை டைம் சுற்ற விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு எப்படி சுற்றுற அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஏன் சுற்றக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் கிட்ட வராங்க. ஐயோ ஜங்குக்காங்க பாருங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஜெகப் பார்க்குறாங்க. இங்கே பாடா அவனுக்கு எவ்வளோ ஷையாக இருக்குது, ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டான், ஏற்கனவே ஷை பர்சன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கை பார்த்து ஜெகப் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க உங்கள் பிரதமர் இவனை சப்போர்ட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அப்படியே என்னோட பிரதமர் மட்டும் இல்லை, என்னுடைய பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கான், எனக்கு வந்துட்டு என்னோட ஜூனியர் எல்லாமே டா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேங்க. ஜெகப் சொல்கிறாங்க. ஓகே ஏன் காய் பேசாதடா, உங்ககிட்ட முன்னாள் தானே எல்லாம் வந்து சொல்கிறாங்க. காயும் ஜெகப்பும் இதை வந்துட்டு கசின்டா, ஓகேவா, உன்னால் தானே எல்லாம் வந்து நீ தானே இன்ட்ரோ பண்ணி வச்ச சொல்லிட்டு நம்ம காய் பார்த்து ஜெகப் சொல்ல தப்பு தான் இந்த பைத்தியக்காரன்ட்ட சொன்னது தப்பு தான். அவன் பாட்டுக்கு வேலை உண்டு அவன்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தான். என்னைக்கு ஜிம்மில் இன்ட்ரோ பண்ணி வச்சணும், அன்னிலேருந்து சார் பிஸ்னஸோட கவனிச்சிக்க மாட்டாரு, எப்போ பார்த்தாலும் சுயோலேருந்து இங்கே கிளம்பி வர சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆச்சு அவங்க பாரு ஜங்குக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ எப்போ சுயல் வருவா சொல்கிறாங்க. ஐயோ நாங்கள் டான்ஸ் அகாடமி அங்கே எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தானே வருவோம், அது வரைக்கும் இங்கே தானே எங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து பூசாண்டா, ஓகேவா, நான் உனக்காக வீக்கெண்டானே இங்கே வந்துட்டுருக்கேன், ஆனால் நீ எனக்காக ஒரு டைம் வந்துட்டு சொல்கிறாங்க. நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்போ நீ வந்துட்டு எனக்காக வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் வரேங்க, உங்களோட வீடு எல்லாமே அங்கே இருக்குது, ஆனால் எனக்கு அப்பா அம்மா அக்கா, என்னுடைய அம்மா இந்த ஜிம்முக்கு அப்பா இல்லை, அம்மா அக்கா எல்லோரும் இங்கே தானே இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட டான்ஸு இங்கே அந்த அகாடமி இப்போ எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எல்லாமே இங்கே தானே இருக்குது. இது வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ரெண்டுக்கு இருக்கோம், நாங்கள் எப்போ ஓனாக ஒரு அகாடமி கட்டுறோமோ அப்போ தான் நாங்கள் அங்கே வர முடியும், அதுவும் செய்யல சொல்கிறாங்க. அதுக்கு நான் அப்ரூவ் வாங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் பேபி நீ கேட்டால் என்னென்ன நான் செய்ய சொல்கிறாங்க. அது எனக்கு தேவையில்லை, நான் என்னோட ஓன் ஃபீட்டில் தான் நிற்கணும், நாங்கள் எல்லாருமே ஓன் ஃபீட்டில் நிற்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜிமின் சொல்ல காய் பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம காய் ஜிமின் மேலே கையை போட இப்போ ஜங்க் பார்த்து மறைக்கிறாங்க. டே இங்கே பாரு, இவன் எனக்கு ஃப்ரெண்டுடா, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் உன்ட்ட இன்ட்ரோ பண்ணக்கு தான் உனக்கு ஜிமினே தெரியும், இப்போ தான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆயிருக்கான், சும்மா இப்போ தான் மறைச்சிட்டே இருக்கா தள்ளிப்பட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா தான் நம்ம காய் தள்ளி விடுறாரு. டே நீ இன்ட்ரோ பண்ண வச்சுனா உனக்கு கம்மியோட சும்மா விட்றா அப்படி சொல்லி பார்க்குறாரு. ஏன் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் அப்போ பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆச்சோ போதும் நிறுத்துங்க, என்னால் முடியல, டயர்டாயிட்டு அப்படி அவங்க போலமா சொல்லிட்டாங்க. இங்கே பாரு போலமா அங்கே பாரு, இன்னும் எனக்கு ஒரு 4 hours ஊருக்கு போகிறதுக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க 4 hours இருக்கு என் கூட இருக்க சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க ஜங்கா வேண்டாம் ஜங்கா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. என்கிட்ட 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அங்கே நீங்கள் பர்மிஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க. டே பாருடா அங்கே ஸ்டூடெண்ட் அவ்வளோ பேர் இருக்காங்கடா சொல்லி பார்க்குறாங்க. அங்கே பாருங்க நீங்கள் 3 பேர் இருக்கீங்களா, நீங்கள் இருக்கீங்க டேமேஜ் இருக்காங்க, அது இவன் இருக்கா காய் இருக்கு, அப்புறம் நான் 3 பேர் கற்றுக் கொடுங்க, நீங்கள் ஒன் டே பேபிக்கு லீவ் கொடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி ஆக்குற இருக்கு ஹோபியாங்க சொல்லிட்டாங்க. டே எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிறேன் போங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜேகப்பும் வேறு வழியில் நம்ம காய் போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே 4 hours ஆஃப்டரா விட்டு போட சொல்லிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிடாதா சுயலுக்கு சொல்லிட்டாங்க. டே நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் போ சொல்லிட்டாங்க. கூட்டிகிட்டு போகிறதா இப்போ கூட்டிகிட்டு போயிட சொல்லிட்டு அவர் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. அச்சு சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்த்தை பார்க்குறாங்க. ஒன்றும் பயப்படாத பேபி சொல்லிட்டாங்க. அச்சு போங்க ஜம் கேட்டோ நம்ம ஜிமின் தான் தடவிடுறாங்க. இங்கே பாரு அவங்க போயிட்டாங்கன்னா ஓவர் நடிக்கிறா அப்படி சொல்லி ஜம் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் நடிக்கலங்க, இங்கே பாருங்க உண்மையாக அப்படி ரோட்டில் வந்து யாரும் கத்துவாங்களா என்ன நினைப்பாங்க, சரி இவனு உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரை பார்த்தா என்ன ஆகும், உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் அப்பா உங்கள் பிரதர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு வேறு சொல்கிறீங்க, பார்த்ததுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நான் வேணுமா உங்களுக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. உன்னை பார்த்ததுக்கப்புறம் அந்த இந்த முட்டை கண்ணை பார்த்து அப்புறம் இந்த லிப்ஸு இதெல்லாம் பார்த்து நான் அடிக்டட் ஆகிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க பாரு, நான் ட்ரூ லவ் பண்ணுறேன் ஓகேவா, இந்த பாடிலாம் பார்த்து நான் அட்மைர் ஆகலை, நான் ஒன்லி உன்னோட இன்னசென்ட் கேரிங் அப்புறம் உன்னோட பேஷன் பார்க்குறதுக்கு தம்ம தொண்டுறதுக்கிட்டு எவ்வளோ தான் உங்களோட டேலண்ட் எவ்வளோ இருக்குது, உன்னோட டான்ஸில் மயங்கினா தான் அப்படி சொல்லிட்டு படித்தேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானும் தான் பார்க்குறேன், ஏன்டா நீங்கள் எங்களோட அகாடமிக்கு வந்தீங்க, ஏன் நான் டான்ஸ் பண்ணதை பார்த்தீங்க, ஏன் பண்ணி சுற்றுறீங்க, இதுக்காக என்ன வந்து லவ்வில் ஃபாலோ ஆக வச்சுங்க எனக்கு தோணும் சொல்கிறாங்க. ஏன் சாருக்கு கஷ்டமாக சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி இல்லைங்க அப்படி சொல்லி ஜிம் தான் க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நம்ம அப்படி தூக்கிட்டு போயிடவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்படி ஒன்று தூக்கிட்டு போயிடவா, தூக்கிட்டு போயிட்டு என்னோட வீட்டில் வச்சுக்கவா சொல்கிறாங்க. என்னோட அம்மா வந்துட்டு அப்புறம் உங்களை திட்டுவாங்க பரவாயில்ல சொல்கிறாங்க. திட்டிட்டு போட சொல்கிறாங்க. என்னோட அம்மாவை திட்டுவாங்க, ஆனால் என்ற கலை என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணிட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. பண்ணிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன சேவ் பண்ணால் என் அக்கா என்ன பண்ணுவா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ஹாப்பி தான் உன்னோட அக்கா இவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கா, உன் கூட உன்னை ரொம்ப பத்திரம் பார்த்துக்கிறா. அப்புறம் அம்மா ஆண்டி நிறைய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 பேர் படிக்க வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அதனால் நான் எல்லாரோட பர்மிஷனோடையும் தான் மேரேஜ் பண்ணி போகணும். நம்மளோட பிளஸிங்ஸ் உள்ள அக்காவோட பிளஸிங்ஸ் எல்லாரோட பிளஸிங்ஸோடையும் ரொம்ப கிராண்டாக மேரேஜ் பண்ணிட்டு இந்த பூசான்லேருந்து அந்த சுயலுக்கு எப்படி ஒரு ராஜா ஒரு குதிரையில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி உன்னை நான் அப்படி தூக்கிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சாலா ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன் அவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. தெரியலையே ஏன் நான் ஏன் அவ்வளோ லவ் பண்ணுறது தெரியலையே, நீ என்ன பண்ணி மயக்கின சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் மயக்கிறேன் சொல்லிட்டாங்க. பார்த்து அப்படி தான் தெரியுது, இதை வச்சு மயக்கிட்டாங்க பாரு, சியோவில் இருக்க முடியல, எப்படா லீவ் கிடைக்கும் எப்படா சான்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன், எப்படா போய் சொல்கிறேன் தெரியுமா, இதுலாம் போய் சொல்கிறது எப்படா எவ்வளோ போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அவ்வளோ போய் சொல்லிட்டு வரணும், அதை ஃபோனில் பேசுகிறேன் எப்படி சொல்கிறாங்க. ஃபோனில் பேசுனா பத்தாதே அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்ல ஒரு மாதிரி க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ வா என் கூட ஒரு பார்க்குக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஒரு 4 hours அப்படி டைம் போயிடுவோம், அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் ஜேஹோப் அப்படி நினச்சி பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே எங்கள் கிளாஸ்க்கு போக சொல்கிறாங்க. வலிக்குதடா இல்லை எங்கள் பரவாயில்ல சொல்லிட்டு இந்த வலியை விட அவங்க கொடுத்த ஹாப்பினஸ் நிறைய இருக்குது சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் என் பேக் டு என் லைஃப்பில் வருமானு தெரியல, ஆனால் இப்போ இருக்கிற ஜங்குக்கு வந்துட்டு இப்போ என்ன இந்த மாதிரி லவ் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் ஒன் டே அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா சொல்கிறாங்க. கஷ்டப்படுவாங்க தான், அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் நினச்சா கஷ்டப்படுவாங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நீ வந்துட்டு அவங்க லவ்வுக்கு டிசர்வான பர்சன் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. உங்கள் லவ்வுக்கு அவன் டிசர்வான பர்சனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன்னா பாரு, இவ்வளோ வருஷம் நீ தனியாக எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பா, அவங்க இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகிட்டு குழந்தெல்லாம் பிறந்து அதெல்லாம் நீ பார்த்து நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஜிமின் பார்க்குறாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு பண்ணலையே, நம்ம ஜங்க் வந்துருக்கு அதெல்லாம் வந்து அவரோட கான்ஷியஸில் பண்ணலையே, எல்லாமே வந்துட்டு அவருக்கு மெமரிஸ் எல்லாமே தானே பண்ணுறாரு. இதெல்லாம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஹார்ட் ஆவேன், நான் எப்படி அவர் வெறுப்பேன், ஏன்னா அவர் எனக்கு அந்தளவுக்கு லவ் கொடுத்துருக்காரு, கேர் கொடுத்துருக்காரு, எனக்காக என்னெல்லாம் பண்ணாரு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜேஹோப்புக்கு பார்க்குறாங்க. ஒரு வாட்டி டேஸ் வருது, போடா கிளம்பி போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிடறாங்க. ஜேஹோப்பு டேஸ் வந்துருக்கு. இப்போ ஜேஹோப் தான் ஒரு கால் வருது, ஹலோ சொல்கிறாங்க. ஹொபி அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு போய் என்ன சொல்கிறாங்க. ஹொபி ஜிமின் ஓகே வா சொல்கிறாங்க. ஏன்மா சொல்கிறாங்க. இல்லை ஃபோன் பண்ண எடுக்கலாம் சொல்கிறாங்க. அதுவா இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ நம்ம நல்லா தான் இருக்கான் சொல்கிறாங்க. நம்ம இப்போ சொன்னோம்னா கண்டிப்பாக ஒயன் ஃபீல் பண்ணுவா, அவர் ரொம்ப திட்டுவா கோவப்படுவா சொல்லிட்டு. ஏன்னா ஜிமினுக்கு ஒயனுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கு சரி ஜிமின் மேலே ரொம்ப பாசம். ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் டேஸ் வந்து எப்படின்னா ஸ்டடிஸ் முடிச்சுட்டு ஒயன் டாக்டர் ஆகிட்டுருக்காங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு, அவங்க படிக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க அம்மாவும் ஒயனும் நம்ம ஜிமின் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒயன் வந்து டாக்டர் ஆக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயனுக்கு ரொம்ப ரொம்ப பாசமே அவங்க அப்பா அவங்க அம்மா அண்ட் அவங்க தம்பி தான். அவங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்க அவ யோசிப்பா. நம்ம
ஜெகு பார்க்குறாங்க. அவனுக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஹோபி. ஏன்னா ஜங்கு வந்து நார்மலாக தான் ஓகே. எனக்கு இப்போ உண்மையாக ஜங்குக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற விருப்பமே இல்லை ஜிமினா. ஏன்னா அவங்க வந்துட்டு அவன் இன்னொரு லைஃப்பில் போயிட்டான். என்ன தான் அவங்க லவ் பண்ணியிருந்தாலும் அவன் இன்னொரு லைஃப்பில் போயிட்டு அவனுக்கு எல்லாமே மாறிடுச்சு. அவன் ஜிமினை மறந்துட்டான். இப்போ யாரோ மாதிரி வந்து மேரேஜ் பண்ணியிருக்கான். அதை பார்க்கும்போது ஹர்ட்டாக இருக்குது ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா இங்கே பாரு அழகாக சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு உண்மையாக கஷ்டமாக இருக்குது. என் ஜிமின் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் நினச்சதெல்லாம் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன். நானும் என்னோட ஜிமினும் நினச்ச மாதிரி எங்கள் அம்மாவை நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோம். எல்லாமே வாங்கிட்டோம். எல்லாமே நினச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப சாதாரண ஒரு வீட்டில் ரொம்ப குட்டியாக ஒரு வீட்டில் நாங்கள் எங்கள் லைஃப் தொடங்கி இப்போ இவ்வளோ பெருசாக நாங்கள் வளர்ந்துட்டோம். ஆனால் என்னோட ஜிமினோட ஹாப்பியாக பரவ சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்வை என்ன கண்டிப்பாக வந்துட்டு ஹாப்பியாக இருப்போம். ஓகேவா கொஞ்சம் டேஸ் போகட்டும் எல்லாம் சரியாக சொல்கிறாங்க. 6 மந்த் ஆகிட்டு இது வரைக்கும் ஜிமின் அவங்க ஒரு டைம் கூட ஜிமின் வீட்டு கூட்டிகிட்டு வந்ததே இல்லை. அதுலேயும் தெரியலையா அவங்க எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அவன் அந்த பேபிக்காக தான் ஜிமின் மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா எனக்கு இப்போ ஒரு டியூட்டி இருக்குது நான் வைக்கிறேன்னு சொல்லி வச்சிடுறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ கடவுளே இவங்க இவ்வளோ ஹார்ட் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒயன் இருக்குது பூசானில் ஓகேவா. பூசானில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஜேஹோப்பு ஜிமின் இவங்களாம் இருக்கிறது வந்துட்டு சேவில் தான். ஜிமின் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே சேவில் தான் இருந்திருப்பார். ஆனால் மேரேஜுக்கு கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி பூசான் போயிருந்திருப்பார். அங்கே தான் இருந்திருப்பார். இப்போ அந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்திருப்பார் ஜிமின். அவர் பாட்டு கிளாஸ் போயிருக்காரு. இப்போ ஜங்குக்கு ஆஃபீஸர் இருக்காரு. ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இப்போ ஒரு கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லு ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஏன் என்னோட அகாடமியில் சொல்கிறாங்க. இல்லை தப்பாக எடுத்துக்காத ஒன்று மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் ஒன்று மீட் பண்ணுமே சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு இது வரைக்கும் ஜங்கு அந்த அகாடமி உங்களுக்கு வந்ததே இல்லை. ஜங்கு காய் வந்து அலோவ் பண்ணது கிடையாது. இப்போ நம்ம காய் என்ன பண்ணுறோம் டேரெக்டாக வெளியே தான் போகிறாரு. போயிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. ஒரு பார்க் மாதிரி இருக்காங்க. போய் உட்காடுறாங்க. இப்போ ஜங்கு காரும் அங்கே வருது. ஜங்கு தான் இறங்கி உட்காராங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை காய் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன் காய் முன்னாடி மாதிரி பேச மாட்டேன். முன்னாடி என்கிட்ட ரொம்ப பாசமாக ஜங்குக்கான ரொம்ப உரிமையாக பார்த்துட்டு எல்லாம் பண்ணுவேன். இப்போலாம் யாரும் மாதிரி பேசுகிற சொல்கிறாங்க. நானும் யாரும் ஒரு பேச சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஃபாரின் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஒரு மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா நான் எப்பலாம் பேச சொல்கிறாங்க. ஏன் ஒரு நான் வந்துட்டு சொல்லாமல் மேரேஜ் பண்ணுறேன் கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு என்னடா கோவம் சொல்லாமல் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ மேரேஜ் பண்ணிட்டேன் ஹாப்பியாக இருக்க இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்கா சொல்கிறாங்க. உனக்கே தெரியல என்னோட ஒய்ஃப் இறந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியுதுடா எனக்கு அவங்கள பற்றி பெருசாக தெரியாது. இருந்தாலும் ஒரு லைஃப் அவனோட ஒய்ஃப் அந்த இறந்துருக்க அது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுது புரியுது. இப்போ செகண்டாகவும் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதில் தான் காய் ஒரு சின்ன பிரச்சனை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை மார்னிங் ஒரு இன்சிடென்ட் நடந்து சொல்கிறாங்க. இப்போ காயுமே எதுவும் தெரிய மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜிமின்னு சொல்கிறதுக்கு செகண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறேன் சட்டன் காய் கேட்குறாங்க. இல்லை அவங்கள அடிச்சிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணது சொல்லிட்டு அவர் காய் எதாவது சாதாரண பேசுகிறாரு. ஜிமினுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை எனக்கு சம்டைம்ஸ் சொல்கிறாங்க ஒரு பர்சன் கூட ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது காய். அது இந்த பர்சனுக்கு இருக்குமா எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அது ஏன்னு தெரியல. அது அந்த பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இதுதான் நான் யூஸ் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் வந்து எனக்கு என்ன நடந்து தெரியல. ஒன்றை கேட்டாலும் எதுவுமே இல்லை சொல்கிறேன். எனக்கு எதாவது நடந்துருக்குமா எங்கள் லைஃப்பில் அப்படி யாரும் இருக்காங்களா சொல்கிறாங்க. யார் கூட ஒன் நைட் அப்படி எதாவது இருந்திருப்பானா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பேசுனே தெரியல. கடவுளே எத்தனை வருஷமாக சின்சியராக லவ் பண்ணிட்டு ஒன் நைட் ஆனு கேட்குறான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம காய் நினைக்கிறாங்க. சரின்ட்டு இங்கே பாரு எனக்கு அப்படியே எதுவும் தெரியலடா நீ மேபி அது மாதிரி எதுவும் இருந்து போயிடுமோ. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் யாரும் இல்லை சொல்கிறாங்க. இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு யாரோ ஒரு பர்சன் நான் ரொம்ப க்ளோஸாக என் கூட இருந்தால் வச்சிருந்த மாதிரியும் ஒரு பர்சன் என்னோட ரொம்ப மேலே கேரிங் அந்த மாதிரி நான் அந்த பர்சன் மேலே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி எனக்கு கிடைக்கிற ஒரு ட்ரீம் வருது. இதை நான் யோசிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கேன். யோசிச்சு கூட எனக்கு வந்துட்டு சொன்னாங்க. இல்லை இது வந்துட்டு ஹாலுசினேஷனாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஏதாவது நம்ம கற்பனை பண்ணி அதை அப்படியே மனசில் நினச்சிட்டு இருப்போம். அதுதான் நம்மளுக்கு அப்படி இந்த மாதிரி வரும் அப்படிலாம் சொல்கிறான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. தெரியல ஜங்குக்கு அப்புறம் நம்ம காய் விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு கொஞ்ச நேரம் காய்ட்டு பேச சரி ஓகே நான் கிளம்புற சொல்லிட்டு போயிடாரு. இப்போ காரில் பார்க்கும்போது ஒரே ஒரு தாட்டு தான் வருது. யோஜி நீ என்னம்மா சொல்ல நினச்சேன் என்கிட்ட லாஸ்ட்டாக நீ என்ன சொன்ன உன்னோட பேரண்ட்ஸையும் உன்னோட பிரதரையும் நம்பாதான் சொன்னேன். எதுக்காக சொன்னேன். என்னோட அப்பா அம்மாவையும் என்னுடைய பிரதரையும் நம்பக்கூடாது. அது ஏன் அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க. நீ ஒரு பர்சனை பற்றி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னேன். அந்த பர்சனை பற்றி என்கிட்ட எதுவுமே ஏன் சொல்லலை. நான் உன்னை பார்க்கறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகிருக்கு நீ இறந்துருக்காது எப்படி எதனால் நடந்துச்சு எப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வச்சுட்டு வந்துருக்காங்க. நானும் ஓகே போலீஸில் சீக்கிரட்டாக விசாரிக்க சொல்லியிருக்கேன். உனக்கு அந்த ஆக்சிடென்ட் நார்மலாக நடந்துச்சா எப்படி தனியாக எதுவுமே நடந்துச்சு சொல்லிட்டு எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக உனக்கு தெரியல நான் உன்ட்ட ஷேர் பண்ண நீ சொல்லுவில்ல. அப்போ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யாரும் இருக்காங்க ஜங்குக்கா நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் நீங்கள் சொன்னேன். ஏன்னா நீ புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இங்கே யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த காய் என்கிட்ட இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தான். எனக்கு இப்போ அதுக்காக எனக்கு பாஸ்ட்டு மெமரிஸ் மறந்துச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஃபாரினில் வந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நானும் அவன்கிட்ட எவ்வளோ நார்மல் பேச ட்ரை பண்ணுறேன். அவனை என்கிட்ட தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அவன்கிட்ட ஹைட் பண்ணுறானா ஹைட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வராரு. இப்போ நம்ம ஈவினிங் ஜங்கு தர ஆஃபீஸ் முடிச்சுட்டு வராங்க. இங்கே நம்ம நம்ஜுன்னு நம்ம ஷுகா நம்ம அவங்க எல்லோரும் ஒரே டைம் வராங்க. எல்லாருமே தனித்தனி ஒரே ஆஃபீஸ் தான் தனித்தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்றா எல்லாருமே வராங்க. அவங்க அப்பா எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க.
இப்போது ஜிமின் தான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பேபி தூக்கிட்டு உள்ள வராங்க. ஜங்குக்கு பார்த்ததுமே பேபி டேடா அப்படி கூப்பிடுது. இப்போ ஜங்கு போயிட்டு பேபி தூக்குறாங்க. ஜிம்மிக்கிட்டேருந்து சாப்பிட்டான பேபி சொல்கிறாங்க. சாப்பிட்டா அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு தான் பேபி தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப அழகாக பேபி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி விட்டு அவர் மாதிரி க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காரு. பேபி க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கா. டேடா நான் மம்மா கூட ப்ளே பண்ணேன் சொல்லி மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறது ஜங்குக்கார புரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மம்மா கூட ப்ளே பண்ணியா சொல்லிட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் வந்துட்டு அழகாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை போய் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு போய் பார்க்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க ஜங்கு வந்து பாஸ்ட் அவனுக்கு மெமரிஸ் வந்து வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வரும்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் எதுக்கு வரும்னு சொல்லி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்னு பற்றி அவன் வந்து ஜிம்மில் மாறி அடிச்சுட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. எங்கே அப்படி பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. பாரு நீ கேட்ட நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால தான் ஜிம்மில் வந்து செகண்ட் மேரேஜ் ஜங்கு பண்ணி வைக்கிறது அவ்வளோ நான் வந்துட்டு ஒத்துக்கிட்டேன் ஓகேவா. சும்மா வந்துட்டு வேறு எதனா பேசி ஜங்கு வந்து பாஸ்ட் மெமரிஸ் வர வைக்கணும்னு நினச்சா அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. பாருங்கம்மா அப்படி பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகம் வச்சா நம்ம எல்லாரும் வெறுத்துரும் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இல்லைடா என்ன இருந்தாலும் நம்ம பண்ண தப்பு தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ என்ன நான் சொல்கிறது கேட்க முடியாது. நீ அப்படி ஜங்கோட அப்பா வந்துட்டு ஜங்கோட அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. எங்கே பாரு எது நடந்துச்சோ அது எல்லாமே நடந்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைங்க பாருங்க சொல்கிறாங்க. பாரு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போது சின்ன டிவி பார்க்குறாங்க. கிச்சன் இந்த ஹேங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒரு வேளை இந்த ஜங்குக்கு பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்துட்டுனா கண்டிப்பாக இப்போ இருக்கிற இந்த ஃபேமிலி உடஞ்சிருப்பாங்க ஹேங் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. ஏன்னா நடந்திருக்க விஷயங்கள் அப்படி அவங்க நடந்தாலும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அது அந்த அங்கிள் இருக்காங்களே கண்டிப்பாக இவரை ஜெயிலில் வைக்காமல் ஜங்கு விட மாட்டாங்க அப்படின்றாங்க. என்னன்னு ஆமா இவர் ஜெயிலில் வைக்காமல் விட மாட்டாங்க. அப்புறம் இவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்களா அவங்க எல்லாரையுமே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்மள சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணோம். நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாரு. இருந்தாலும் பயமாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் பயப்பட சொல்கிறோம். என்ன சொல்கிறாரு. அப்படியே நம்ம சுகா பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. யுங்கி சொல்கிறாங்க. மேலே வா சொல்கிறாங்க. இப்போ அவர் ரூம் போயிறாரு. ஜின் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க ரூம் போகிறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. இப்படியே போய்ட்டு சுகா ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லை சுகா எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக ஜங்குக்கு எதனா பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எதனா பிரச்சனை வருமா சொல்கிறாங்க. இப்போ யுங்கி பார்க்குறாங்க. பிரச்சனை வரும் தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ எதுக்கு பயப்படுற. அது அப்பா அம்மா நாங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். உங்களுக்குலாம் எந்த பிரச்சனை வரா சொல்கிறாங்க. இல்லை யுங்கி உனக்கு ஒரு பிரச்சனை எனக்கும் தானே சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம யுங்கி தான் அப்படி இல்லை அப்படியா நம்ம டேவோட ஃபோரில் கெஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. பயமாக இருக்கா. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜின்னில் நம்ம ரூமில் பார்த்தா நம்ம ஜோன் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஜின்னும் சின்ன இந்த ஜிம்மினை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை அந்த டைமில் ஜிம்மின் வந்தாங்களே அப்போ நம்ம உண்மையாக வந்துட்டு அப்போயே வந்துட்டு கேட்டிருக்கலாம். அப்போ அவங்க நம்ம வரும் எல்லோரும் ப்ளேம் பண்ணி அப்படியே ஜிம்மின் அந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு துரத்துறது தான் தெரிஞ்சால் பாஸ்ட் மெமரிஸ் வந்து ஜங்குக்கு வந்துச்சா தெரிஞ்சு எல்லாம் திட்டுவாங்களா சொல்கிறாங்க. சண்டை வருமா சொல்கிறாங்க. சண்டையா அங்கே ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு யுத்தமே வரும் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமா இந்த வீட்டில் என்னென்ன நடக்கும் அது சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமா ஆனால் சேம் டைம் ஜங்குக்கு பாஸ்ட் மெமரிஸ் வரவே வர சொல்கிறாங்க. என்னென்னு ஆமா உனக்கு தெரியாதா அப்பா அவனுக்கு மெமரிஸ் வரவே கூடாதுக்காக தான் பர்மனெண்ட்டாக ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்னென்னு ஆமா சொல்கிறாங்க. அது யாருக்கும் தெரியாத மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அது அந்த அப்படி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க தெரிய வந்தால் மட்டும்தான் அந்த சர்ஜரி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஏதாவது சொல்லிட்டு. அது ரொம்ப ரிஸ்க். அவன் பாடிக்கு அந்த மாதிரி மெமரிஸ் பேக் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவன் பாடி தாங்காது அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. ஆனாலும் அங்கிள் ரொம்ப குருவலாக இருந்துட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் இருந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஏன் நம்ம சொல்லி எப்படி அதெல்லாம் ரொம்ப அமைதியாக எடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ண முடியும் வேறு என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. நீ இருக்க ஒன்று நான் பார்க்கணும் ஒன்று நீ அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு பக்கம் டே அப்புறம் யுங்கி எல்லாருமே நம்ம எல்லோரும் உங்களை நான் பார்த்துக்கணும்ல அப்போ நாங்கள் செல்ஃபிஷாக இருந்தேன்னா அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க பாரு அது நான் ஜங்கு முடிவு பண்ணது ஓகேவா. நான் ஜங்கு கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ டைம் நானும் நான் ஷோ சொன்னேன் வேண்டாம் இதெல்லாம் விட்டு அப்பா சொல்கிறத கேளு தேவையில்லாத லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கிற சொல்லிட்டு எவ்வளோ சொன்னேன். ஆனால் அவன் கேட்டானா அவன் எல்லாத்தையும் அவன் இஷ்டத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாத மாதிரி அதனால தான் லைஃப்பில் நடந்துச்சு. நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. நம்ஜன் சுகாரத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்கடா அப்படியே நம்ம ஜங்கு சைட் பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சோஃபா அப்படியே ஹெட்டாக சாச்சி உட்காந்துருக்கிற பெட்டில் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவருக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணேன். ஒரு பொண்ணு வரா ஒரு பொண்ணு ட்ரீமில் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவர் அப்படியே பார்க்குற அந்த இதில் பார்க்குறாங்க. யோசிச்சு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்கு நீங்கள் யாரையும் நம்பாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் நம்பாதீங்க ஓகேவா. என் விஷயத்தில் கூட நீங்கள் சேஃபாக இருக்கணும். ஈவன் இங்கே பாருங்கள் என்னோட அப்பா வரைக்கும் ஓகேவா. நீங்கள் இந்த பிஸ்னஸ் இந்த குரூப்பெல்லாம் வாழ்றதுக்குள்ள நீங்கள் இதெல்லாம் சில பேர் நம்பாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் மாறவே கூட யாருக்காகவும் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளுங்க சொல்கிறாங்க. ஏன் அடிக்கடி பேசுகிறேன் ஏன்னா நடக்கிற வீடு எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்கு வச்சு ஏதாவது என் பாஸ்ட் லைஃப்பில் நடந்திருப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் நடந்துருக்குது அப்படி நடந்தால் கூட நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. யோசி ஜங்குக்கு மேலே ரொம்ப பாசமான வச்சுருப்பாங்க. ரொம்ப பாசம் ரொம்ப ட்ரூவான ஒரு பொண்ணு ரொம்ப லவ்லி கேரிங்கான ஒரு பொண்ணு. அதனால தான் ஜங்கு கலந்த பொண்ணு வந்துட்டு மறக்கவே முடியல. ஸ்டில் அவங்க இறந்தும் கூட அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ அந்த சைடு ஜிமின் சைடு பார்த்தா ஜிமின் அப்படியே கலட்டியாக சொல்லிட்டு இருக்க
எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல உனக்கு எப்போவுமே எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு சவுக்கா. நீ ஏன்னா அவ்வளோ பியூர் சொல்ல அந்த ரீசனால் தான் எனக்கு நான் உன் லைஃப்பில் இல்லைனா கூட உனக்கு இன்னொரு பொண்ணு ஒரு ஏஞ்சலே உன் லைஃப்பில் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்கள ஒரு டைம் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு ஏஞ்சல். அவங்கள அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணேன். அப்போ நான் பார்த்தேன் அவங்களோட கேரிங், அவங்களோட ஸ்வீட்னஸ் எல்லாமே. அதனால தான் உங்களால் அவங்கள மறக்கவே முடியல. நீங்கள் அவங்கள மறக்கவும் வேண்டாம். நான் கண்டிப்பாக அவங்கள மறக்க சொல்லி நான் ட்ரை பண்ணவே நான் அவங்கள ட்ரை பண்ண வைக்க மாட்டேன். ஓகேவா? அவங்க என்றைக்கும் உங்கள் மனசில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகான ஒரு குழந்தை பெற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட், அப்புறம் வந்துட்டு ரொம்ப லவ்லி கேர். உங்கள் மேலே உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, தேடியிருக்காங்க. அவங்க உயிரை விட்டதே உங்களால் தான். அது மட்டும் உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் உங்களுக்கு பாஸ்ட் மெமரிஸ் வேண்டாம், வர வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். பை, டேக் கேர் எவ்ரிவன்.